இன்றைக்கி நம்ம சேனலில் குல்ஃபி ஐஸ்கிரீம் பண்ண போகிறோம். இது மேங்கோ குல்ஃபி. இப்போ மேங்கோ சீசன் ஆனதுனால எல்லாருக்கும் மாம்பழம் ஈஸியாக கிடைக்கும். ஸோ அதை வச்சு நம்ம ஒரு டெலிஷியஸான குல்ஃபி ஐஸ்கிரீம் தான் பண்ண போகிறோம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இது எல்லோரோட ஃபேவரட்டான மேங்கோ குல்ஃபி. இது ஈஸியாக பண்ணிடலாம். இது பண்ணுறதுக்கு நம்ம க்ரீமோ கண்டென்ஸ்டு மில்க்கோ அல்லது பீட்ரோ எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் இதை நம்ம ஈஸியாக பண்ண போகிறோம். இப்போ ஒரு 3 கப்பு ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்து ஒரு சாஸ்பேனில் ஊற்றி காய்ச்ச வச்சிடலாம். அதுக்காக இப்போ 2 பழுத்த மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து மீடியம் சைஸு. பெரிய மாங்காவாக இருந்தால் 1 போதும். இதை வந்து பீசஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிடலாம். இதோட ஒரு 1/4 கப்பு சுகர் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இந்த மேங்கோ பியூரி ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே நம்ம மாற்றி வச்சிடலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி ஸ்டவ்வில் வச்சுருந்த பால் கொதிக்க ஆரம்பித்தாச்சு. இது இப்போ நல்லா கொதிக்கட்டும். கொதித்து நல்லா ரெடியூஸ் ஆகணும். ஹாஃபாக ரெடியூஸ் ஆக வேண்டாம். இப்போ 3 கப்பு பால் வச்சுருக்கோம். அது வந்து 2 கப் ஆகட்டும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். இந்த டைமில் ஒரு 1/2 கப்பு பால் எடுத்து வச்சு அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ண போகிறோம். அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த ரா மில்க் தான், லம்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா நீட்டாக கரைச்சி வச்சிடலாம். மில்க் இப்போ ரெடியூஸ் ஆகிடுச்சு. இப்போ கார்ன்ஃப்ளவர் மிக்சர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த டைமில் ஒரு 1/4 கப்பு சுகர் கூட இதில் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ மில்க் நல்லா திக்காகிடுச்சு. சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விடலாம். இப்போ கொஞ்சம் ஆறியாச்சு. இதில் வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த மேங்கோ பியூரியை வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் தேவைப்பட்டால் ஒரு 2 ட்ராப்ஸு மேங்கோ எசன்ஸ் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மேங்கோ எசன்ஸ் ஆட் பண்ணுறதுனால ஒரு ஃப்ளேவரும் நல்ல கலரும் கிடைக்கும். இதோட கொஞ்சம் சாப்டு நட்ஸ் ஆட் பண்ணி கொடுக்கலாம். நமக்கு ஏதாவது அவைலபிள் நட்ஸ் வீட்டில் இருந்துன்னா அதை கொஞ்சம் சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை இப்போ ஒரு கப்லேயோ அல்லது ஒரு போர் பண்ணுறதுக்கு ஈஸியாக ஒரு ஜக்லேயோ மாற்றிட்டு நம்ம வந்து குல்ஃபி மோல்டில் ஊற்றி வச்சிடலாம். குல்ஃபி மோல்டு இல்லாமல் இருந்துன்னா நார்மலாக உள்ள பேப்பர் கப்லேயும் இதை நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். அதில் ஊற்றிட்டு ஃபாயில் பேப்பர் வச்சு க்ளோஸ் பண்ணி ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு கிடைக்கும். அதை வச்சு கூட நம்ம இதை வந்து ரெடி பண்ணலாம். இதை நம்ம ஃப்ரீசரில் வச்சு ஒரு 8 ஹவர்ஸ்லேருந்து ஓவர் நைட் வரைக்கும் செட் பண்ண வைக்கலாம். மினிமம் 8 ஹவர்ஸ் ஆகுது செட் ஆகணும். இப்போ நம்ம ஃப்ரீஸ் பண்ணிடலாம். இது ஓவர் நைட் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். இதை வந்து ரன்னிங் டேப் வாட்டர் அல்லது ஒரு பவுலில் கொஞ்சம் வாட்டர் எடுத்து ஒரு 2 செகண்ட்ஸ் கொஞ்சம் டிப் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து ரிலீஸ் பண்ணணும். அப்போ தான் ஈஸியாக வரும். ஸோ நான் இப்போ ஒரு பவுலில் வாட்டர் எடுத்து அதை டிப் பண்ணிகிட்ருக்கேன். டிப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ அதை வந்து எடுத்து பார்க்கலாம் ஈஸியாக வருதான்னு. நம்ம நல்லா ஈஸியாக ரிலீஸ் ஆகி வருது. நல்லா கலர்ஃபுல்லான டெலிஷியஸ் மேங்கோ குல்ஃபி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கிட்ஸுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா பிடிச்ச மேங்கோ குல்ஃபி இது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் எழுதிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.